வணக்கம் சென்னை. இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல்ல இப்போ கூட்டணி கணக்குகள் சும்மா தலைகீழா மாறிட்டு இருக்கு. தேமுதிக விரைவில் ஒரு நல்ல கூட்டணியில் இடம்பெறும். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எதுவும் மாறலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ ஒரு மேஜர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை இப்போ மத்த பெரிய கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய வைப்ரேஷனை உருவாக்கியிருக்கு. என்ன நடக்க போகுது? தேமுதிகவோட அடுத்த மூவ் என்ன? இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். மேட்டர் என்னன்னா, தேர்தல் நெருங்க ஒவ்வொரு கட்சியும் தங்களோட கார்ட்ஸ ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. தி கேப்டன்ஸ் லெகசி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்டிக்காத்த அந்த ஓட்டு வங்கிய குறிவச்சு இப்போ பல பேச்சுவார்த்தைகள் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. தி ஃபிளெக்சிபிள் ஸ்டாண்ட். அரசியல்ல எதுவும் மாறலாம்னு பிரேமலதா சொன்னது எல்லா பக்கமும் கதவுகள் திறந்திருக்குங்கிறத தெளிவுபடுத்திருச்சு. திமுகவா அதிமுகவா இல்ல டெல்லி பக்கமான இப்போ ஒரு பெரிய பட்டிமன்றமே ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் அ ஹை ஸ்டேக்ஸ் பொலிட்டிக்கல் போக்கர் கேம் பாஸ். உண்மையில இங்க என்ன நடக்குதுன்னா, தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. த நியூ ஃபேக்டர். மத்த கட்சிகள் தங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாலும் புதுசா களமிறங்கி இருக்கிற நம்ம தளபதி விஜயோட டிவிக்கே எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்போ எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. த ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை தேமுதிக எடுக்க போற அந்த முடிவு அரசியல்ல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். இது தமிழக அரசியலோட அடுத்த கட்ட பயணத்தை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கட்டம். வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த பிக் மூவ். பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன அந்த நல்ல கூட்டணி எதுவா இருக்கும்? தேமுதிகவோட இந்த அதிரடி முடிவு யாரோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேக்கா. ஒரு விசில் போடுங்க பாஸ்.